சொல்லியா நீங்க சுமார் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் அருள் பாலித்து வருகிறது. அதுக்கு தான் அந்த ஊருக்கு பேர் கந்தசாமி கோயில். சேலம் மாவட்டத்தில் காடையாம்பட்டி வட்டத்தில் மரக்கோட்டை கிராமம் கார்வள்ளி அருகில் கந்தசாமி கோயில் ஊரில் அருள் பாலிக்கும் முருகன் கந்தசாமி வள்ளியம்மா மலா நாளால் வந்து தெய்வானை கணவனாய் அருள் பாலிக்கிறாரு. வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அளிக்கிறாரு. இன்றைக்கி பங்குனி உத்தர திருநாளில் முழு சந்தோஷத்தோட அருள் பாலித்து வருகிறார். வள்ளி தெய்வானோடைய அன்னை பராசக்தி கொடுத்த வேலோட வஜ்ராயத்தோட சூலாயத்தோட ஒரு கையில் வரம் கொடுத்து ஒரு கையில் செல்வம் கொடுத்து அருள் பாலிக்கிறார். 7 ஊருக்கார் குலதெய்வமாக வணங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. கந்தசாமி கோவில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ முருகன் அவர்களின் திருவருள் படி இக்கோயிலுக்கு வருகை தந்து ஆசீர்வதிக்கும் வேண்டுதல் வைக்கும் அனைவருக்கும் கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் திருமுருகனாய் இக்கடவுள் நமக்கு அருள்பாலித்து வருகிறார் என்பதனை மக்களுக்கு தெளிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் திரு கந்தசாமி கோவில் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயிலுக்கு ரெகுலராக பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை இருக்குது, வியாபார விருத்தி இல்லை பில்லி சூனியம், மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை வர இல்லை, கல்யாணம் ஆகலை, இது மாதிரிலாம் வரவங்கெல்லாம் இந்த மாதிரி வேண்டுதலை வச்சாங்களா இங்கே தொடர்ந்து பழித்து அருள் கொடுத்து வந்துட்டுருக்காரு. அதனால் மக்கள் நம்பி நிறையா வந்துட்டுருக்குறாங்க. இது மக்களும் வந்து நிறையா இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் கார்வள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ள கந்தசாமி கோயில் எனும் இடத்தில் இந்த கந்தசாமி கோயில் திருக்கோயில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு 250 வருடங்களாக பாரம்பரியமாக பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து ஒரு குலதெய்வமாக வருஷம் இந்த பங்குனி உத்தரத்தில் வந்து இது மாதிரி மெரமனை போய் சாமி கல்யாணம் நடக்கும். தெப்பகுளத்திலேருந்து சக்தி அழைச்சிட்டு வந்து சின்ன திருப்பதி தெப்பகுளத்துலேருந்து சக்தி அழைச்சிட்டு வந்து திருக்கல்யாணம் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைக்கு அபிஷேக பூஜை பண்ணி திங்கள் வெளியில் பூஜை பண்ணுவோம். எல்லாமே நம்ம இந்த வரம் எதனாச்சும் வைக்கணும் அப்படின்னு வேண்டுதலை வச்சா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி யார் வந்தாலும் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காதெல்லாம் போகாது. வேணால் நம்பி வரணும். நம்பி வரலனா அது வந்து புரோஜனம் இல்லை. ஒரு சாமி கும்பிட்றோன்னா கூட ஒரு திருப்தியாக வந்து கும்பிடணும். நாம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டோமாலாம் வரம் கொடுக்காது.
நம்மளோட இதுக்கு கரெக்டாக சாமி கும்பிட்டு கரெக்டான ஒரு பிரார்த்தனையோடு இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு கோயிலுக்கு வரணும், ஒரு பக்தியோடு வரணும். ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இங்கே சாமி கும்பிட்டோமா போதுமா, அடுத்தவங்க சாமி கும்பிட்றாங்க நாமளும் கும்பிடக்கூடாது. நம்மளுடைய திருப்திக்கு நம்மளுடைய மணிச்சாட்சிக்கு நேர்மையாக சாமி கும்பிட்டா கண்டிப்பாக அதனுடைய பலன் அனுபவிக்கலாம். நாம் அனுபவிக்கிறதுனால நம்மளுடைய தலைமுறைக்கோ பின்னாடி ஒரு தலைமுறைக்காக கூட அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா எல்லாம் சாமி கும்பிடக்கூடாது, திருப்தியாக கும்பிடணும். ஒவ்வொருத்தரும் அவங்க செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் நாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியோட நேர்மையாக செஞ்சு சாமிகிட்ட பண்ணால் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தைப்பூசத்தில் மெரமனை அன்னதானம் எல்லாம் நடைபெறும். கார்த்திகை தீபத்தில் நடைபெறும். ஒவ்வொரு கீர்த்திகை அன்னதானம், மாலையில் அபிஷேகம் நடைபெறும். எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு வெளியிலேருந்து போகிறாங்க. அதனுடைய கோயிலுடைய அருமை யாருக்கும் தெரியல. அது எத்தனையோ பேர் ஒரு பலன் அனுப்பிச்சு என்கிட்டயே கூட சொல்கிறாங்க, இந்த கோயில் இது மாதிரி இருக்குதுப்பா, நான் போனேன், இது மாதிரி நடந்துச்சு, அது மாதிரி நடந்துச்சு, எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நாளே வெளியூர் கூட வேலைக்கு போனால் கூட பார்த்துட்டு கூட இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கூட கேட்குறாங்க நிறையா பேர். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில். இந்த கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம். அன்னதானம் வழங்க இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த அன்னதானத்தை கலந்து கொள்ளுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கிறோம். டிவி பேட்டிகளுக்கும் அவர்களுக்கும் நன்றி சிறப்பித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அழல்விழிப்படுகொலை கடைய கட்செவியினு கரசினை தனி எடுத்தே சாடுமை புயலென பசு நிறச் சிகரியில் தாய்த்திமித்துடன் அடிக்கும் சமரமையில் வாகனன் அமரதொழு நாயகன் சண்முகன் தன் கைவேலே உலாசம் உறவே உலாவர் கலோல மக்கராலய சலங்களும் உலோக நிலை நீர்நிலையிலா உலா ஒலி நிஷாசரர் உலோகம் அதெல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் நாசின சிலாத அணிவிலா சிலாமலர் எலா மதிய மோரமதி சேலொழிய சேவக சராபமுகிலாம் விலாச கலியான கலை சேரு பசு மேலை முறை மேவிய விலாச அகலன் விலாழியினில் ஆழியகள் வானில் அனல் ஆரவிடு வேழம் இளைஞன் கைவேலே வேலே
வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.